Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம இந்த நீட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆல்டிகேட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த ஹெமி அசிட்டல் ஹெமி கீட்டல் அது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வித் அம்மோனியா டெரிவேட்டிவ். நமக்கு நீட்டில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏரியாவில், அதாவது அம்மோனியா டெரிவேட்டிவ், அந்த அம்மோனியா டெரிவேட்டிவில் அதாவது ரியாக்ஷன் ஆஃப் அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ். இந்த ரியாக்ஷன் ஆஃப் அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம், பட் இது ஃபுல்லாக நம்ம பார்க்கல. ஒரு ஓவராலாக அதுக்கு நான் ஒரு சில ஐடியாவில் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம அதில் வரக்கூடிய 1 by 1 பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த ரியாக்ஷன் ஆஃப் அம்மோனியா டெரிவேட்டிவில் எனி கார்போனில் காம்பவுண்ட், the aldehyde, ketone, carboxylic acid, etc. The carbonyl compounds react with derivative of ammonia. It is called the NH2 and Z. இந்த Z அப்படிங்கிறதுல நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஜட்டுக்கு பதிலாக we can apply to the hydrogen. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அம்மோனியா. ஸோ இந்த ஆறுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப்போ, ஒரு OHஓ, ஒரு NH2ஓ, ஒரு ஃபினைல் ஹைட்ரஜனோ, இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இட் இஸ் கால் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா. ஸோ இதுக்கான கண்டிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH 3 to 5 வந்து இருக்கணும். இதனுடைய pH உடைய கண்டிஷன். pH வந்து லெஸ் தென் 3ஆகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி pH வந்து கிரேட்டர் தென் 3ஆகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? pH 3 to 5 இருக்கணும். அதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட், ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கூட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கூட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், சப்போஸ் இதுக்கு நார்மலாக ஒரு ரியாக்ஷன் எழுதும்போது த 2 ஹைட்ரஜன் வித் ஆக்சிஜன் த எலிமினேட் த வாட்டர். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்பன் டபுள் பாண்ட் எது வெளியே போச்சோம்னு சொன்னால் 2 ஹைட்ரஜன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது நைட்ரஜன். அந்த நைட்ரஜனில் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த Z அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் அம்மோனியா. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது. இதில் 2 முக்கியமான கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் pH லெஸ் தென் 3, சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடிய pH உடைய வேல்யூ லெஸ் தென் 3 இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ் NH2Z அப்படிங்கிறதுல pH வந்து லெஸ் தென் 3 அப்படின்னா இட் இஸ் கால்ட் த அசிடிக் மீடியம். ஸோ pH நமக்கு ஆல்ரெடி தெரியும், pH 7 அப்படின்னு சொன்னால் நியூட்ரல், pH less than 7 அப்படின்னு சொன்னால் அசிடிக். ஸோ லெஸ் தென் 3 அப்படிங்கிறது ஹைலி அசிடிக் மீடியம். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெடிலி இன்ட்ராக்ட் வித் த H+. ஸோ வி கேன் கெட் த, ஏன்னா அசிடிக் மீடியம் அப்படிங்கிறது H+. ஸோ வி கேன் கெட் த NH3Z எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக மாறுது. ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது. நியூக்ளியோஃபைல் வில் டெஸ்ட்ராய்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நியூக்ளியோஃபைல் வந்து அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் வேணும். பட் ஹைலி அசிடிக் மீடியத்து கூட ரியாக்ட் பண்ணும்போது வி கேன் கெட் த எலக்ட்ரான் டிவிஷன். ப்ளஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிவிஷன். ஸோ நியூக்ளியோஃபைலுடைய கேரக்டர் குறைஞ்சிருது. சரிங்களா? அதான் அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய pH எப்படி இருக்கணும் அப்படின்னா pH 3 to 5 இருக்கணும். அதே மாதிரி 5க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. சப்போஸ் இஃப் pH greater than 5, pH greater than 5 என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு எடுத்துக்கூடிய கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் we can add the NH2Z. pH அதிகம்னு சொன்ன அர்த்தம், pH அதிகமாகுது அப்படின்னா நமக்கு அந்த அசிடிக் மீடியம் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த டெல் பாசிட்டிவ், ஏன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இட் இஸ் அ டெல் பாசிட்டிவ் அண்ட் டெல் நெகட்டிவ். ஸோ pH வந்து ஹைலி அதிகமாகுது அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா மோர் அசிடிக் ப்ரோட்டான் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ மோர் அசிடிக் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு எலக்ட்ரான் வித்துட்டு குரூப் இருக்கணும், இந்த ப்ரோட்டான் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வி நீட் த ஹைலி அசிடிக் மீடியம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது we need acidic medium. ஸோ அசிடிக் மீடியம் நமக்கு தேவைப்படுது. ஸோ as the del positive character will be decreases. ஸோ அசிடிக் மீடியம் தேவைப்பட்டால் நமக்கு இருக்கக்கூடிய இங்கே டெல் பாசிட்டிவ், சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய மீடியம் அசிடிக் மீடியமாக இருந்தால் இந்த பேஸ் உடைய வேல்யூ என்ன ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு அசிடிக் மீடியம் தேவைப்படுது. அப்படி அசிடிக் மீடியம் தேவைப்பட்டால் the del positive character will be decreases. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக தான் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி இன்க்ரீசஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 2 கண்டிஷன் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ கண்டிஷன், எசென்ஷியல் கண்டிஷன் pH
3 to 5 ரேஞ்சில் தான் இருக்கணும். லெஸ் தென் 3ஆகவும் இருக்கக்கூடாது, கிரேட்டர் தென் 5ஆகவும் இருக்கக்கூடாது. ஸோ லெஸ் தென் 3ஆக இருந்தாலும் ரியாக்ஷன் நாட் பாசிபிள், கிரேட்டர் தென் 5ஆக இருந்தாலையும் ரியாக்ஷன் நாட் பாசிபிள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் மூலிமா நமக்கு ப்ராக்டிக்கலில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் என்னென்ன, அதே மாதிரி இதில் வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட், this reaction is very much useful in the identification of carbonyl compounds. Identification of carbonyl compounds using the நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணினா இந்த கொடுத்துருக்கூடிய இந்த இதில் வரக்கூடிய டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பெஷலி நமக்கு இதில் நம்ம பார்ப்போம் 2,4-DNPன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இந்த 2,4-DNP அப்படிங்கிறது 2,4-டைநைட்ரோஃபினைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டை நம்ம ரியாக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 2,4-DNP இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் identification of aldehyde and ketone. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வரக்கூடிய ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் நீங்கள் நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ஆல்டிகைட் அதுக்கான டெஸ்ட், ஆல்டிகைடில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த 2,4-DNP யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும். 2,4-DNP அப்படிங்கிறது நம்ம பின்னாடி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே மாதிரி அரோமேட்டிக் ஆல்டிகைட், நெக்ஸ்ட் ஒன் அரோமேட்டிக் ஆல்டிகைட், we can use the 2,4-DNP. next one ketone, we can use the 2,4-dinitrophenylhydrazine. ஸோ இதில் என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெட் கலர், இந்த ஆல்டிகைடில் 2,4-DNP போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் ரெட் கலர். செகண்ட் ஒன் yellow கலர், அரோமேட்டிக் ஆல்டிகைடாக இருந்தால் we can get the yellow color, use the 2,4-DNP. and ketone இருந்தால் we can get the orange color, we can get the orange color. சரிங்களா? இந்த கலர் தெரியணும். சப்போஸ் இது மறந்துட்டா கூட ஒரு சில ஈஸியான ஐடியா வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் அல்லது ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இது நமக்கு அடிக்கடி நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. பிராய் அப்படின்னு சொல்லக்கூடியது BROY, இந்த பிராய் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் இந்த ஆர் அப்படிங்கிறது ரெட் கலர், நமக்கு ரெட் கலர் அப்படின்னா ஆல்டிகைட். ஓ அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கீட்டோன், ஆரஞ்சு அப்படிங்கிறது இட் இஸ் எ கீட்டோன். எல்லோ கலர் அப்படிங்கிறது அரோமேட்டிக் ஆல்டிகைட், இட் இஸ் எ AR, அரோமேட்டிக் ஆல்டிகைட். இந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2,4-DNPன்னு சொல்லக்கூடியது. இந்த பி அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்பெஷலி ஒரு இந்த ரியேஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரட்டீஸ் ரியேஜன் சொல்லுவாங்க. இட் இஸ் கால் த பிரட்டீஸ் ரியேஜென்ட். இந்த பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த 2,4-dinitrophenylhydrazine, this reagent is called the Braddy's reagent. அந்த பி தான் இது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது போர்சி ரியேஜென்ட், ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்டு த போர்சி ரியேஜென்ட். அந்த பி தான் இது. பி அப்படிங்கிறது போர்சி ரியேஜென்ட், ஆர் அப்படிங்கிறது ரெட் கலர், ஓ அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர், ஒய் அப்படிங்கிறது எல்லோ கலர். ரெட் கலராக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டிகைட், ஆரஞ்சு கலர் அப்படின்னா we can get the ketone, கே அப்படிங்கிறது கீட்டோன், இது மென்ஷன் பண்ணுற பாருங்கள் ஆல்டிகைட், கீட்டோன், அரோமேட்டிக் ஆல்டிகைட். சரிங்களா? ஸோ சப்போஸ் தெரியலனா கூட இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே இந்த 2,4-DNPயை வச்சு ஒரு ஆல்டிகைட் என்ன கலராக இருக்கும், அரோமேட்டிக் ஆல்டிகைட் என்ன கலராக இருக்கும், அதே மாதிரி கீட்டோன் என்ன கலராக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் வித் அம்மோனியாவில் அம்மோனியா அண்ட் அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. பர்டிகுலராக இந்த ரியேஜன் கேட்பாங்க சில நேரத்தில். which of the following reagent is called the Braddy's reagent or which of the following reagent is called the Borsi reagent. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆல்டிகைட், அரோமேட்டிக் ஆல்டிகைட், கீட்டோன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான என்னென்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம்
என்னென்ன ரீஜனில் யூஸ் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா இந்த 2,4 டிஎன்பின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ட்ரிக்ஸ் தான் இது. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த அம்மோனியா டெரிவேட்டிவில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டேபிள். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் Z அப்படின்னா என்னென்ன, அந்த Zல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அம்மோனியா டெரிவேட்டிவ் NH2Z அப்படிங்கிறது என்ன, அதுக்கான நேம் என்ன, அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் NZ, அதனுடைய நேம் என்ன, அதனுடைய ஃபைனலாக அதனுடைய நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Z அப்படிங்கிறதுல என்னெல்லாம் Z நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன், செகண்ட் ஒன் R, அண்டு தேர்டு ஒன் OH, அண்டு ஃபோர்த் ஒன் NH2 எடுத்துக்கலாம் இந்த Zக்கு பதிலாக. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் NHPH, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் குரூப். நெக்ஸ்ட் ஒன் NH, அந்த பிஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் குரூப். அந்த ஃபினைல் குரூப்பில் அதனுடைய ஆர்த்தோவில் ஒரு NO2, அதனுடைய பேரா பொசிஷனில் ஒரு NO2. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, அதே சேம் NHC டபுள் பாண்ட் O NH2. தீஸ் ஆர் த இந்த கேட்டகரியில் வரக்கூடிய இந்த Z, இதெல்லாமே இந்த Z. சரிங்களா? இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த Z. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த ரீஜன், இந்த 2,4 டிஎன்பின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி இந்த NH2 Zல இப்போ NH2 Z அப்படிங்கிறது ஹைட்ரஜன், அதே மாதிரி NH2 Z அப்படிங்கிறது R. இது வேணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த NH2 எல்லாத்தையும் சேமாக எழுதிக்கலாம். NH2, அதே மாதிரி NH2 இந்த இடத்துல NH2. சரிங்களா? NH2, நெக்ஸ்ட் NH2. ஸோ இந்த இடத்துல OH, இந்த இடத்துல NH2 with NH2, NH2 with PH. சரிங்களா? அடுத்தது NH2, இங்கே திரும்ப இன்னொரு NH ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PH. நெக்ஸ்ட் NH2 NH, இந்த ஃபினைல் குரூப்பில் இங்கே ஒரு NO2 அண்டு பேரா பொசிஷனில் ஒரு NO2. லாஸ்ட் ஒன் NH2 NHC டபுள் பாண்ட் O NH2. சரிங்களா? அடுத்து இதுக்கான நேம், இது இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் NZ. ஸோ இதனுடைய நேம். அடுத்த கேட்டகரி அதுக்கான ஃபைனலாக அந்த காம்பவுண்ட் ப்ராடக்ட், அடுத்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல இதுக்கான நேம் ஆல்ரெடி தெரியும். NH2 with H, இட் இஸ் கால்டு அம்மோனியா. இட் இஸ் கால்டு அம்மோனியா. இந்த டேபிள் ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். ப்ராடக்ட் சில நேரத்தில் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் டேபிளில் பாருங்கள். முதல்ல இந்த Z அப்படிங்கிறதுல என்னென்ன, NH2Z அப்படிங்கிறது இது கூட இந்த Z இருக்கக்கூடிய கேட்டகரி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான நேம் எழுதுறோம். NH2H அப்படிங்கிறது NH3ன்னு சொல்ல, இட் இஸ் கால்டு அம்மோனியா. RNH2 அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு அமீன். RNH2, NH2 ஃபங்க்ஷனல் குரூப் தான், இட் இஸ் கால்டு அமீன். NH2OH அப்படிங்கிறது ஹைட்ராக்சில் அமீன். இட் இஸ் கால்டு த ஹைட்ராக்சில் அமீன் NH2OH. NH2 with NH2, இட் இஸ் கால்டு ஹைட்ரஜன். இது N2H4 கூட சொல்லுவாங்க சில இடத்துல. N2H4 எல்லாம் ஒன்று தான். இட் இஸ் கால்டு த ஹைட்ரஜன். இதனுடைய நேம் என்னது, ஹைட்ரஜன். அதே மாதிரி NH2 NHPH, N ஃபினைல் ஹைட்ரஜன். இட் இஸ் கால்டு த N ஃபினைல் ஹைட்ரஜன். இந்த ஃபினைல் ஹைட்ரஜனில் அந்த ஒரு எண்ணில் ஒரு இன்னொரு ஃபினைல் குரூப் ஆட் ஆகிருக்கு. இட் இஸ் கால்டு N ஃபினைல் ஹைட்ரஜன். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நம்பர் கொடுத்து சொல்லணும். 1 2 3 4 5 and 6. இந்த காம்பவுண்டு தான் 2,4. 2ல் ஒரு NO2, 4ல் ஒரு NO2. 2,4 டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். 2,4 டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். இதுதான் நம்ம ஷார்ட்டாக 2,4 டிஎன்பின்னு சொல்லுவோம். 2,4 டிஎன் இந்த காம்பவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 2,4 டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். 2,4 டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். இது ஷார்ட்டாக வந்து 2,4 டிஎன்பின்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? லாஸ்ட் ஒன் செமி கார்பசோன். இதுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் செமி கார்பசோன். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது,
செமி கார்பசைடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில நேரத்தில். செமி கார்பசைடு, இட் இஸ் கால்டு த செமி கார்பசைடு. அடுத்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, இங்கே எது வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே சி டபுள் பாண்ட் இந்த நைட்ரஜன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு ஹைட்ரஜன். சரிங்களா, ரிமைனிங் இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னெல்லாம் வெளியே போடும் அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து, கார்பனைல் காம்பவுண்ட் கூட அந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து வெளியே போய்டும், ரிமைனிங் கிடைக்கக்கூடியது அது. ஸோ இதில் நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் சி டபுள் பாண்ட் என், எல்லாத்துக்குமே காமன். ரிமைனிங் கிடைக்கக்கூடியது ஆர். நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் என், ரிமைனிங் கிடைக்கக்கூடியது OH. நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் என் அண்ட் NH2. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் என் NH, இதெல்லாம் இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் என் NH, அந்த ஃபினைல் குரூப்பில் 2,4ல் NO2 அண்டு NO2. லாஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் என் NH, சி டபுள் பாண்ட் O NH2. சரிங்களா, இப்போ இதுக்கு நேம் எழுதணும். சரிங்களா, சி டபுள் பாண்ட் என், இட் இஸ் கால்டு இமைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இமீன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் NR, இட் இஸ் கால்டு N அல்கைல் இமீன். ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட், N அல்கைல் இமீன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிப்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்டு த சிப்ஸ் பேஸ்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்டு த சிப்ஸ் பேஸ் அப்படிங்கிறது N அல்கைல் இமீன் அல்லது N அல்கைல் இமைன். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் சி டபுள் பாண்ட் NOH, இட் இஸ் கால்டு ஆக்சைன். It is called the oxime. அதே மாதிரி C double bond N and NH2, it is called the hydrazone. It is called the hydrazone. Next one N-phenyl hydrazone. N-phenyl hydrazone. Next one 2,4 DNP hydrazone. DNP hydrazone. Already DNP என்றது என்ன தெரியும், 2,4 dinitrophenyl hydrazone. Last one செமி கார்பசோன். சரிங்களா, ஸோ இதெல்லாமே இந்த ரியாக்ஷன்ஸை தெரிஞ்சிருக்கணும், இதுக்கான ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அதை விட ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய இதனுடைய கலர். ஒரு ஆல்டிகைடில் என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர், அரோமேட்டிக் ஆல்டிகைட் எல்லோ கலர், அண்டு கீட்டோன் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர். இந்த 2,4 dinitrophenyl hydrogen, it is also called as a Braddy's reagent or Borsi reagent அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இதெல்லாமே இந்த டேபிளில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரெடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். அதில் ஆல்ரெடி இந்த ரெடக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோ ஹைட்ரேட், ஹைட்ரஜன் நிக்கல் வித் ஹீட் அல்லது பல்லேடியம் வித் ஹீட் ஆர் பிளாட்டினம் வித் ஹீட். அதே மாதிரி B2H6 வித் THF அண்டு sodium with mercury and ethanol with heat. It is called the Bouwland-Blanch reaction அல்லது Bouwland-Blanch reduction. இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா.